ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் நம்ம சூப்பரான வால் டெக்கர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக ரவுண்டாக நம்ம ஒட்டி விட்டுடலாம். இது ஒரு 6 or 7 நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கோம். எடுத்து வந்து இதை வந்து ஃபுல்லாக நம்ம ரவுண்டாக ஒட்டி விட்டுடலாம். வந்து இந்த ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒட்டியாச்சு. இது வந்து நம்ம வந்து 7 or 8 இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு சர்க்கிள் தேவையோ அந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். இன்னொரு சர்க்கிளையும் பேப்பரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். போகிறோன்னா வெரி வெரி சிம்பிள். இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பெரிய ஃப்ளவர் எடுத்து நம்ம வந்து சென்டரில் வந்து ஒட்டி விட்டுடலாம். இப்போ அந்த ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு சர்க்கிள் ஷேப் கட் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ளவர் தான். ஸோ ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி குயிக்காக நம்ம வந்து ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னா அதில் நம்ம ஒட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரெடி பண்ணி ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணலாம். ரொம்ப 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 ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் தான் இது. இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸும் வெறும் கலர் பேப்பர்லேயே நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணி ஒட்டியிருக்கோம். ஆனால் அதுவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட். ரொம்ப சீக்கிரமாக இது செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். இப்போ பாருங்கள், நடுவுலையும் இந்த ஃப்ளவர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த ஃப்ளவரையும் நடுவில் கொண்டு வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம். க்ளூ வந்து ட்ரை ஆக விடாமல்
அது குயிக்காக நம்ம ஒட்டிடணும். அப்போ தான் வந்து இது ஃபுல்லாக நல்லா வந்து இது வந்து க்ளூவோட ஸ்டிக் ஆகிக்கணும். இல்லைன்னா அதுக்கப்புறமா கலண்டு விழுந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அந்த க்ளூ வந்து உடனே போட்ட உடனே ஒட்டிடுங்க. அதே மாதிரி இடையில வந்து கேப் ஸ்டிக்ஸ் தெரியுது இல்லையா, அதில் நான் வந்து பேர்ல்ஸ் இந்த மாதிரி எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி பேர்ல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேர்ல்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். இது பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான இந்த வாழங்கி ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இதை வந்து நம்ம தொங்க விடணும் இல்லையா, ஸோ அதனால் இதை வந்து நாட் போட்டு பின்னாடி வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம். பின்னாடி திருப்பி இந்த மாதிரி நாட் நாட் போட்டு நம்ம வந்து இந்த வால் டெக்கரில் ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்க வெறும் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸும் கலர் பேப்பரும் வச்சு சூப்பரான ஒரு வால் டெக்கர் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.